வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, குறுந்தொகையிலிருந்து 135வது பாடலை காண்போம். தோழி கூற்று. ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடங்கோ. தலைவன் பிரிய எண்ணி இருப்பதை அறிந்து வருந்திய தலைவியை நோக்கி, ஆடவர்தான் மகளிர்க்கு உயிர் என்று கூறியவர் நம்முடைய தலைவர். அவர் இப்பொழுது செலவழுங்கள், அதாவது உன்னை விட்டு பிரிய வேண்டும், பிரிந்து செல்ல வேண்டும், பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டார். கல்வி காரணமாகவோ பொருள் காரணமாகவோ தலைவன் பிரிந்து செல்ல இருக்கின்றான் என்பதை அறிந்து தலைவி வருத்தமுற்றிருக்கின்றாள். அப்பொழுது தோழி என்ன சொல்லி ஆற்றுவிக்கின்றார் என்று பார்ப்போம் வாருங்கள். பாடல். வினையே ஆடவர்க்கு உயிரே. வானுதல் மனையுறை மகளிர்க்கு அவ்வாடவர் உயிர் என நமக்கு உரைத்தோரும் தாமே. அழா தோழி அழுங்குவர் செலவே. பாருங்க பாடலினுடைய பொருள். தலைவி, நீ வருந்தாதே, ஏனென்றால் வினையே ஆடவர்க்கு உயிரே என்று சொன்னவர் நம்முடைய தலைவர். வினைதான், தொழில்தான், தொழில் செய்து பொருள் ஈட்டி குடும்பத்தை காப்பதுதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் உயிர். வானுதல் மனையுறை மகளிர்க்கு அவ்வாடவர் உயிர். இல்லத்தின்கண் ஆற்றியிருக்கின்ற மகளிர்க்கு அந்த ஆடவர்தான் உயிர். அப்படி இருக்கும் பொழுது என்று ஆடவர் உயிரென நமக்கு உரைத்தோரும் தாமே. நாம களவு காலத்தில் பேசிக்கொண்டு இருந்த பொழுது தலைவன்தான் இவ்வாறு நமக்கு உரைத்தார். எவ்வாறு? வினைதான், தொழில்தான் ஆடவர்க்கு உயிர். இல்லத்தில் இருக்கின்ற மகளிர்க்கு அந்த ஆடவர்தான் உயிர் என்று நமக்கு சொன்னவரும் தலைவரே. அதனால் செலவழுங்கள் செய்ய மாட்டார். நின்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டார். நமக்கு உரைத்தோரும் தாமே. அழா தோழி அழுங்குவர் செலவே. அழுங்குவர்னா விட்டு செல்ல நினைக்க மாட்டார். செலவே பயணத்தை உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அழாதே தோழி என்று தோழி தலைவிக்கு, தலைவன் பிரிய மாட்டான் உன்னை விட்டு, ஏனென்றால் அவன் இப்படியெல்லாம் வாழ்க்கையின் இயல்புகளை உன்னுடைய மனதை புரிந்து ஆறுதல் அப்பொழுதே சொன்னவன். அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி உன்னை விட்டு பிரிவான்? அத்தகைய செயலை செய்ய மாட்டான் என்று தோழி தலைவிக்கு கூறி ஆற்றுதல் படுத்தினாள். இதே போன்ற நிகழ்ச்சி நற்றிணை பாடலிலும் நின்ற சொல்லர் நீடு தோன்றி இனியர் என்ற பாடலில் தலைவி தோழிக்கு கூறுவாள். இது மாதிரி தலைவன் பிரிந்து செல்ல இருக்கின்றான், நின்னால் அந்த பிரிவி துயரை தாங்க முடியுமா என்று தோழி கேட்க, அப்பொழுது தலைவி கூறுவாள், அத்தகைய சிறிய செயலை, என்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற சிறிய செயலை நினைக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நான் இல்லை. அது எப்படி? நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. அதுபோல அவர் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்பது அவருக்கு தெரியும். அதனால் இத்தகைய சிறிய செயலை செய்ய மாட்டார் என்று கூறியிருப்பாள் அங்கு நற்றிணையில தலைவி தோழியிடம். இங்க அப்படியே தோழி தலைவிக்கு, இது மாதிரி ஆண்கள் தான் பெண்களுக்கு உயிர். ஆனால் ஆண்களுக்கு உயிராக இருப்பது தொழில்தான். அதனால் கண்டிப்பாக எப்படியும் இங்கேயே ஏதாவது செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார் உன்னோடு தானே தவிர உன்னை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டார். நீ வருந்தாதே என்று தோழி ஆறுதல் படுத்தி தலைவியை ஆற்றியிருந்தாள். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.